தேர்தல் நடக்க இருக்கிற சமயத்தில் பச்சையப்பன் கல்லூரியில் கம்பன் விழாவா எந்த விழான்னு எனக்கு சரியாக தெரியல. பச்சையப்பன் கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒரு விழா. அடுத்து தேர்தல். அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னால் இலக்கியம் ஏதோ ஒரு இலக்கிய டாபிக் கொடுக்குறாங்க. இவர் இந்த இலக்கியத்தில் கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறார், இப்போது இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் உங்கள் அனைவருக்கும் உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உணவு அருந்தி முடிந்த பிறகு இலையை தூக்கி போட்டு விட்டு கையை கழுவி விடுங்கள் அப்படின்னு போனாங்க. ஒரு பாட்டி அடுத்து நான்முடி சோழனை பேச வருமாறு அழைக்கிறேன் அப்படின்ட்டு அவரை புகழ்ந்து பேசணும் அப்படின்ட்டு நான்முடி சோழனை பேச வருமாறு அழைக்கிறேன் பேச வருமாறு அழைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அடுத்து ஒரு நிமிடத்தில் இவர் மைக்க பிடிச்சிட்டாரு. ஆங்கிலத்திலே நான் பிராமின் என்றால் பார்ப்பனர் அல்லாதோ, நான் வெஜிடேரியன் என்றால் அசைவம் சாப்பிடுவோம், அதுபோல நான் முடிச்சோழன் என்று முடியில்லாதவன் என்று என் தலையை சுட்டி காட்டுகிறார் என்று நினைக்கிறேன். கலைஞர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஒரு விமர்சனம் வருது, கடுமையான விமர்சனம் ஏதோ ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா யோசிப்பார், அதில் உண்மை இருக்கா. பத்திரிகைகளில் கேலி கிண்டலுமா எழுதினா கூட அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அதில் உண்மை இருக்கு. பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்கும் வரும். அதை ஒருவர் எப்படி கையாளுகிறார் என்பது தான் மற்றவர்களிடமிருந்து அவரை மாறுபடுத்தி காட்டுகிறது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக குடும்ப பிரச்சனைகள். ஏன்னா அவருடைய குடும்பம் ஆலமரம் போல் விரிந்து பறந்த குடும்பம். அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அழகிரியோட மனைவி வாங்க, அவங்க உறவினர்கள் வாங்க. இந்த பக்கம் அமிர்தம் சண்முகத்தம்மாள் அவங்க உறவினர்கள், மாரன்ஸ் அவங்க ஃபேமிலி, அமிர்தம் அவங்க ஃபேமிலி. முத்துவை கூட பார்த்துக்கிட்டாருங்க. ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் ரொம்ப ஆல்கஹாலிக் ஆகிட்டார். அவருக்கு மாதந்தோறும் பணம் கொடுத்துட்டார். ஒருத்தர் விடல. அவர் ஒரு குடும்ப தலைவராக செய்கிறது சரியாக அரசியல் தலைவராகவும் இருந்து கொண்டு அதை செய்தார். அதை மறக்கக்கூடாது. அவர் நான் ஸ்டாலினை வெறும் குடும்ப தலைவர்னு தைரியமாக சொல்லுவேன். ஆனால் அவர் சொல்ல குடும்பத்தின் மீது பாசம் உள்ள அரசியல் தலைவர்னு வேணா நான் கலைஞரை சொல்லுவேன். குடும்பத்தையும் பார்த்துக்குவேன். 2G இவ்வளோ பெருசாக ஆனதுக்கு காரணம் மாரன்ஸ் அண்ட் சன் டிவின்றதை அவர் உணர்ந்தார். 50 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரனா. இன்னொன்று, நான்லாம் கருணாநிதி தூரத்தில் இருந்து தான் ஒரே ஒரு முறை தான் கருணாநிதி நேராக பார்த்துருக்கேன். ரொம்ப முதுமையடைந்து ஒரு நல்ல ப்ரெஸ் மீட் நடக்கும்போது கிட்ட போய் அவரை பார்க்கணுன்னு ஆசை எனக்கு. போய் பார்த்தேன் நான். மற்றபடி இவரெல்லாம் கூடவே இருந்தார். உளூண்டில் இருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து கூட பார்த்து வளர்றீங்க. எப்படி நகர்த்தல்களை செய்கிறார். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோர். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். முதலாக உங்கள்கிட்ட இந்த கேள்வியிலேருந்து தொடங்கலான் இருக்கேன். ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம். பல்வேறு விமர்சனங்கள் திமுக மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட கலைஞர் அவர்கள் மேலே உங்களுக்கு ஒரு சில அரசியல் நகர்வுகளில் அவர் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்றத பல்வேறு பேட்டிகளில் பார்க்க முடியாது. கலைஞரை கண்டு வியந்த விஷயம் சவுக்கு சங்கருடைய பார்வையில் என்ன? அவருக்கு எல்லா விஷயங்களிலும் இருந்த ஆர்வம். எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், நான் தான் அந்த விஷயத்தின் மையமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஆர்வம். மற்றவர்களின் திறமையை கண்டு வியப்பது அண்ட் அவரோட உழைப்பு. இதெல்லாம் நான் அன்றும் அவரை பார்த்து வியந்திருக்கிறேன். இவ்வளோ திறமையாக இருந்துட்டு இதெல்லாம் ஏன் ஜாஃபர் செட்டுன்னு ஒரு ஆள் நம்பி வீணாக போகிறார் அப்படின்ற வருத்தம் எனக்கு மேலிட்டதே ஒழிய அவர்கிட்ட இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். அவருடைய திறமை மற்றும் அறிவின் காரணமாக அவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் விஷயம் என்னுடைய எதிர்பார்ப்பு அவர் மீது இன்னும் கூடுதலாக இருந்தது. இன்றைக்கி கலைஞர் முதல்வராக இருந்திருந்தால் ஸ்டாலின் இப்போது செய்யும் அதே விமர்சனத்தை தான் செய்து கொண்டிருப்பேன். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் கலைஞர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பார். ஒரு விமர்சனம் வருது, கடுமையான விமர்சனம் ஏதோ ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா யோசிப்பார், அதில் உண்மை இருக்கா. பத்திரிகைகளில் கேலி கிண்டலுமா எழுதினா கூட அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அதில் உண்மை இருக்கா, ஏன் அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னாரு. பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்கும் வரும். அதை ஒருவர் எப்படி கையாளுகிறார் என்பது தான் மற்றவர்களிடமிருந்து அவரை மாறுபடுத்தி காட்டுகிறது. கட்சி பிரச்சனைகள், ஆட்சி பிரச்சனைகள், அதிகாரிகள் பஞ்சாயத்துகள், எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக குடும்ப பிரச்சனைகள்.
ஏன்னா அவருடைய குடும்பம் ஆலமரம் போல் விரிந்து பரந்த குடும்பம். அத்தனை பேரையும் சந்தோஷமாக வச்சுருந்தார். அவரோட ஃபேமிலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனால் அவர் பார்வையிலேருந்து பார்க்குறேன் நான். அழகிரி வா, அழகிரியோட மனைவி வாங்க, அவங்க உறவினர்கள் வாங்க, இந்த பக்கம் அமிர்தம், சண்முகத்தம்மாள் தானே அவங்க அக்கா பேர், சண்முகத்தம்மாள் அவங்க உறவினர்கள், மாரன்ஸ் அவங்க ஃபேமிலி, அமிர்தம் அவங்க ஃபேமிலி. முத்துவை கூட பார்த்துக்கிட்டாருங்க. ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் ரொம்ப ஆல்கஹாலிக் ஆகிட்டார். அவருக்கு மாதந்தோறும் பணம் கொடுத்துக்கிட்டார், ஒருத்தரை விட மாட்டார். அது விமர்சனம். நான் ஒரு வாக்காளனா நான் பார்க்கும்போது என்ன அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் இவ்வளோ பேருக்கு செஞ்சிட்ருக்கீங்க நான் பார்ப்பேன். ஆனால் அவர் பார்வையிலேருந்து பாருங்கள், ஒருத்தரை விடல. அவர் ஒரு குடும்ப தலைவராக செய்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அரசியல் தலைவராகவும் இருந்து கொண்டு அதை செய்தார், அதை மறக்கக்கூடாது. நீங்கள் அவரை நான் ஸ்டாலினை வெறும் குடும்ப தலைவர்னு தைரியமாக சொல்லுவேன். ஆனால் அவர் சொல்ல மாட்டேன். குடும்பத்தின் மீது பாசம் உள்ள அரசியல் தலைவர்னு வேணால் நான் கலைஞரை சொல்லுவேன். குடும்பத்தையும் பார்த்துக்குவார். அதே குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது குடும்பத்துக்குள்ளே யார் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்களோ தூக்கி வெளில போட்டார, வெளியில் போட்டுட்டு இவனுங்களால தான் நமக்கு அதிக தொல்லைன்றதை உணர்ந்துட்டார். 2G இவ்வளோ பெருசாக ஆனதுக்கு காரணம் மாரன்ஸ் அண்ட் சன் டிவின்றதை அவர் உணர்ந்தார். அப்புறம் இதயம் இனித்தது அது இதுன்னு சொல்லி மீண்டும் அழைத்து கொண்டார். இன்றைக்கி ஸ்டாலினால் அதை பண்ண முடியலையே. மாரன்ஸ் எங்கே? மாரன்ஸ் பார்த்திங்கன்னா மாறன் இந்த கட்சியில் 3வது 4வது கட்டத்தில் சுற்றுவாங்க தெரியுமா? இந்த ப்ரெஸ் மீட் தலைவர்கள் ப்ரெஸ் மீட் நடத்தினா கூட போய் முகம் தெரியறதுக்கு நிற்போம். அது மாதிரி இருக்கார் தயாநிதி மாறன். அவர் இது பண்ணுறதா சொல்ல பாவமாக இருக்குது. ரோலே இல்லை, தெரியுதா? அவருடைய ரோல் இப்போ பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தான் பார்க்க. அவரே மேடையில் வாழும் சாக்ரட்டிஸ் உதயநிதினு புகழ்ந்து பேசுகிற நிலைமைக்கு தான் தயாநிதி மாறன். 2 டைம் சென்ட்ரல் மினிஸ்டரில் அவர் டெலிகாம் பார்த்தாரு அண்டு டெக்ஸ்டைல் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அவரோட நிலைமை அந்த நிலைமை. மற்ற ஃபேமிலியோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை. ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஸ்கிராப்பு கான்ட்ராக்டு, ஸ்ரீபெரும்புதூர் இந்த ஏரியாவில் ஸ்கிராப்பு கான்ட்ராக்டு தமிழரசுக்கு தான் போகும். தமிழரசுக்கு இந்த முறை கிடைக்கவில்லை. ஸோ ஸ்டாலின், அவர் மனைவி, மகன், மகள், மருமகன், மருமகள் இதோடு சுருக்கிட்டார். இது ஒரு வாக்காளனா நம்மளோட பார்வையிலேருந்து பார்த்தா பரவாயில்லப்பா, சின்ன ஃபேமிலி தான் சொன்னாலும், ஆனாலும் இவ்வளோ பெரிய பரந்த ஃபேமிலி சம்பாதிக்கிறத இந்த சின்ன ஃபேமிலி சம்பாதிச்சிட்டு இருக்கு. இப்போ வெளியிலேருந்து நீங்கள் சொல்கிறவங்க ஏங்க அவர் அவ்வளோ ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இருந்தார், இவர் பார்த்தீங்களா இவங்க தான் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அத்தனை பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறத இந்த 5 பேர் சம்பாதிச்சாங்க. இந்த மாதிரி எல்லாம் அலங்கோலம் நடப்பதை அவர் விட அனுமதிக்கவே மாட்டார். அவருக்கு தெரியும் மீடியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அப்போ உண்மையான எதிர்ப்பு விமர்சனம் எங்கே வெளிவருது? சமூக வலைத்தளங்களில். அவர் கண்டுபிடிச்சிடுவார். அவர் அந்த நீண்ட அரசியல் அனுபவத்தின் காரணமாக ஒரு ஆட்சியின் மீது விமர்சனங்கள் வராமல் இருக்கவே இருக்காதுன்றது கருணாநிதிக்கு நன்றாக தெரியும். ஸோ எங்கே விமர்சனம் வருதுன்றதை பார்ப்பார். உளவுத்துறை சரியான அறிக்கையை அனுப்பவில்லை என்றால், உண்மையை அனுப்பவில்லை என்றால் அந்த உளவுத்துறை அதிகாரி கண்டம் பண்ணிவிட்டு இவருக்கு ஏற்ற அதிகாரியை போட்டு, வேலை செய்யக்கூடிய அதிகாரியை போட்டு நடத்துவார். இன்னொன்று போஸ்டிங்ஸ்லாம் அவர் தான் முடிவு பண்ணுவார். எத்தனை பேர் ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்து செஞ்சாலும் 1-2 செஞ்சார். யோ வேணா போய் ரெக்கமெண்ட் பண்ண போய் எடுத்துக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லுவார். இங்கே இவர் எது எழுதி வச்சாலும் கையெழுத்து போடுறாரு. இன்னும் நீங்கள் கேட்டதுனால நான் இதை சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் பேசித்தான் ஆக வேண்டும். படுக்கையில் இருக்கும் வரை தன் மகனிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைக்காததற்கு தன் மகனின் தகுதி என்ன என்பதை தெரிந்துதான் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். ஒன்று, கலைஞர் அந்த தலைமை பதவியை யாருக்கும் விட்டுத்தர மனமில்லாமல் இருந்தார் அப்படின்றது ஒரு பார்வை. அது சரியான பார்வையும் கூட. நீங்கள் அரசியலில் முலாயம் சிங் யாதவ் சமீபத்தில் இறந்து போனார். அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் பேரே நியூஸில் வரல, பார்த்தீங்களா? ஸோ சரத்பவார் இன்றைக்கி அவரது மகள் சுப்ரியா சூலேட் எல்லாத்தையும் ஒப்படைச்சோன்னா சரத்பவாரை பாவம் பாவர் விட்டு போயிடுவாங்க. இது அரசியல். அந்த பார்வையிலிருந்து பார்த்தாலும் சரி. ஆனால் நான் கூடுதலாக இன்னொரு பார்வை பார்க்குறேன். வைகோவை வெளியில் அனுப்பிச்சதுக்கே ஸ்டாலினோட தகுதி தெரிந்து தான் வெளியே அனுப்பினார் என்று நினைக்கிறேன். வைகோ இருந்தால் ஸ்டாலின் ஷைனாக முடியாது. இன்னொன்று, வைகோவுக்கு ஸ்டாலின் மேட்சே கிடையாது. அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு வைகோ பார்ட்டிக்கு லீடர் ஆகிடுவார்ன்றது கலைஞருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா நமக்கு நிகராக வளர்ந்து ஒருவர் ஸ்டாலின் அவருக்கு மேட்ச் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. இதனால்தான் அவர் தலைமை பதவியை ஸ்டாலினுக்கு வழங்கவில்லையோ அப்படின்ட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் இன்று முதல்வராக இருந்தால் நானும் கடும் விமர்சனங்களை செய்திருப்பேன். அவரும் அதை வரவேற்றிருப்பார். அந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை இப்போது சமீபத்தில் நீங்கள் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கான அந்த நிர்வாகம் அப்படின்ற செயல்பாடுகள் இருந்தால் நீங்கள் விமர்சனம் பண்ணியிருப்பீங்க.
அதுவே சிறந்த முறையில் சும்மாவே எதுக்கு விமர்சனம் பண்ணா நல்ல விஷயம் பண்ணா திமுக ஆட்சியில் அது 2006 திமுக ஆட்சியில் நான் செய்திருக்கிறேன். நான் நல்ல விஷயங்களை செஞ்சால் பாராட்ட வேண்டியது தானே. ஃபஸ்ட்டு செம்மொழி மாநாடுன்னு அவர் அறிவித்த போதே எம்ஜிஆர் ஆட்சி காலத்துக்கு பிறகு செம்மொழி மாநாடு தமிழகத்தில் நடக்கிறது என்று மகிழ்ந்தேன். ஆனால் அது குடும்ப நிகழ்ச்சியாக மாறும்போது தான் நான் விமர்சனம் பண்ணேன். நல்ல விஷயங்கள் யார் செஞ்சா நான் இந்த கவர்மெண்ட் செய்துங்க. ஏன்னா எனக்கு ஸ்டாலினுக்கு சொத்து தகராறா இல்லை எனக்கு உதயநிதிக்கு சொத்து தகராறா? நல்லது பண்ணாங்கன்னா வாழ்த்த போகிறோம். ஏன் இதே அரசு மகளிருக்கு பேருந்துகளில் இலவச பயணம்னு அறிவித்தப்போ இது ஒரு ஜெனரேஷனல் ரிஃபார்ம்னு சொன்னேன். நான் ஒரு தலைமுறையின் வாழ்வை முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் இங்கே இருந்துட்டு ஓசி பஸ்ஸு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் ஒரு போக்குவரத்து செலவுக்கு இப்போ கிராமத்தில் தெரியும், அது இங்கே கூட தெரியும். எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு சர்வெண்ட் மேட் எடுத்துங்க, உங்கள் வீட்டில் ஒரு வேலை பணிப்பெண் வச்சுருக்கீங்க. அந்த பணிப்பெண் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, அது ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து வருதுன்னு வச்சுங்க, அதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? வீட்டில் பாத்திரம் கழுவி போடுற பெண்ணுக்கு எவ்வளோங்க சம்பளம் கொடுப்பீங்க? கொஞ்சம் போனால் ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா கொடுப்பாங்க. மொத்தமாக மாதத்துக்கு 5000 ரூபாய் கொடுப்பீங்க. அதிகபட்சம் 5000 ரூபாய் 6000 ரூபா கொடுப்பீங்க. அதுக்கு வந்து மாதம் 1500 ரூபா பஸ் டிக்கெட் செலவுன்றது அதுக்கு சுமை தானே. ஆமாம். அதனால் இதில் நான் பாராட்ட தானே செய்கிறேன். கண்டிப்பாக. அதனால் நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா விமர்சனம் பண்ணத்தான் செய்வேன். ஸோ அது இல்லாமல் அவரோட உழைப்பு, அவர்கிட்ட போய் நான் அவங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்டேன். நான் அவரோட ரொம்ப நெருங்கியவர்கிட்ட, இங்கே பாருங்கள், எனக்கு நான்லாம் வந்து ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படித்தேன், தமிழ் படித்தேன். எனக்கு கூட வந்து இன்னும் சங்க இலக்கியம்லாம் புரியாது. உங்களுக்கு விளக்க உரை இல்லாமல் சிலப்பதிகாரத்தை நீங்கள் படிக்க முடியாது. இவர் எப்படி தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினார் அப்படின்னு கேட்டப்போ வெறும் உழைப்புங்க. ஏன்னா ஒரு 4வது 5வது தான் படிச்சிருக்காரு ஒரு அதிகபட்சம் ஒரு கலைஞர். எப்படின்னா அந்த உழைப்பு, படிப்பு. இன்னொன்று அந்த எழுத்தோடு தன்னுடைய உறவு விலகி விடாமல் பார்த்து கொண்டார். இன்றைக்கி பாருங்கள், அவங்க குடும்பத்தில் கனிமொழி தவிர யாருக்கும் எழுத்து வாசனே கிடையாது. மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நூலறிவு, இலக்கியம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டில் பட்டு அதெல்லாம் ரொம்ப அவசியம் சொல்ல. அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டாவது ஒழுங்காக நடத்துங்க. கலைஞருக்கு சினிமா ஆர்வம் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சினிமா அவருடைய அன்றாட சிம்பிளாக இன்னும் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்கிறேன். கலைஞருக்கு சினிமா பிடிக்கும், கலைஞருக்கு இலக்கியம் பிடிக்கும், கலைஞருக்கு பத்திரிகை பிடிக்கும். இது எல்லாவற்றையும் விட அரசியல் பிடிக்கும். அரசியல் பிடிக்கும்னு சொல்கிறதோட அரசியல் அவருக்கு ஆக்சிஜன், சோறு எல்லாம் ஃபஸ்ட்டு அது. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்டாக தான் இதெல்லாம் இந்த சினிமா இலக்கியம், பாராட்டு விழா இதெல்லாம் வந்து அவருக்கு சப்ளிமெண்ட்ரி தான். இங்கே இந்த கவர்மெண்ட்டுக்கு சிக்கல் என்னென்னா, அரசியல் வந்து இவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி. சினிமா, துட்டு சம்பாதிக்கிறது, புகழை தேடுவது, இதெல்லாம் இவங்களுக்கு மெயினாக இருக்குது. இதை மெயினாக வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலை சப்ளிமெண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க. அரசியலை மெயினாக வச்சுட்டு இதை சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பொழுதுபோக்கு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்கள்னு அது இருக்கும். கலைஞர் கிரிக்கெட் பார்ப்பர் தெரியும்ல, உங்களுக்கு அதெல்லாம் அவருக்கு சப்ளிமெண்ட்டு. ஆனால் கலைஞர் மஞ்சள் சொக்கா போட்டு போய் ஐபிஎல் மேட்ச் பார்க்க உட்காந்தாரு. அவருக்கும் போது ஐபிஎல் வந்துருச்சு 2008 வந்துருச்சு. அவருக்கு போது வந்துருச்சு. 2008 வந்துருச்சு. அவரும் பார்ப்பாரு. ஆனால் மஞ்சள் சோக்கா போட்டுக்கிட்டு, தலைவரை வாங்க தலைவரை, வீலுக்கெலாம் உங்களோட வீல் சேருக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு தள்ளிட்டு போகிறோம் தலைவரேன்னு சொன்னோன்னா பிச்சு விடுவேன். ஒரு கிரிக்கெட்டு. இன்றைக்கி இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. ஒரு தலைவர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் உதாரணம். முக்கியமான கலைஞர்களுக்கு பிறந்தநாள் விழா வருகிறது, அவங்க ஒரு விருது பெறுகிறார்கள் அப்படின்னா வாழ்த்து தெரிவிக்கலாம், தவறில்லை. முன்னாடிலாம் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து சந்தித்து வாழ்த்து பெற்று போக வேண்டும், அதான் முறை. இல்லை சிஎம் ஒரு வாழ்த்து போடலாம், ட்வீட்டோ ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டோ உங்களுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து. யாராவது சினிமாக்காரங்களை நேராக போய் வீட்டில் போய் வாழ்த்து தெரிவிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். இசைஞானின்ற பட்டத்தை கொடுத்ததே கலைஞர்னு நினைக்கிறேன். என்னோட மெமரி சரியாக இருந்தால் இசைஞானின்ற பட்டத்தை, ஆமாம் இவர் தான் நினைக்கிறேன், கலைஞானின்னு கலைஞர் இவர் கமலுக்கு கொடுத்தாரு, இசைஞானின்னு கொடுத்தார். ஒரு பாராட்டு விழா நடக்குது. பாராட்டு விழா நடக்கும்போது அங்கே போய் மேடையில் உட்காந்துட்டு ஒரு இவ்வளோ தான் அவர்களுக்கு. நீ ஒரு கலைஞர்மானா நான் இந்த மாநிலத்துக்கு தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ எம் தி ஸ்டேட்ஸ் சீஃப் மினிஸ்டர். நான் ஒரு மியூசிக் ஃபேன் கிடையாது, ஸ்டேட்டின் முதலமைச்சர். கலைஞர் போய் இளையராஜா வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்லியிருப்பார். அதுவும் இளையராஜாலாம் எப்படிப்பட்ட ஆள். இன்னும் சொல்லப்போனால் இளையராஜா நேரில் வந்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்றுட்டு போயிருக்கணும். இளையராஜாலாம் எப்படிப்பட்ட ஆளுன்னா, இப்போ இந்த கோடம்பாக்கம் ஸ்டுடியோவுக்கு போய் இவர் போய் அவர் வீட்டுக்கு போய் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இந்த ஸ்டுடியோவுக்கு 1.5 வருஷம் தான் ஆகுது இளையராஜா வந்து, கரெக்டாக? அதுக்கு முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோ காலி பண்ண மாட்டேன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? அந்த பிரசாத் ஸ்டுடியோ கதையை பல பேர் விரிவாக பேசலை. பிரசாத் ஸ்டுடியோவை ஒரு இசைஞானி மீது, ஒரு இளையராஜா மீது இருக்கக்கூடிய அன்பில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கன்னு கொடுத்தா காலி பண்ண மாட்டேன்னு என்னங்க அர்த்தம்? இன்னும் உனக்கு சொந்தமா? ஒரு அன்பில் கொடுக்குறாங்க. பிரசாத் இறந்து விடுகிறார், அடுத்த தலைமுறை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அடுத்த தலைமுறையும் அவங்க அப்பா மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை.
இவ்வளோ நாள் இருந்தீங்க, காலி பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீயாக தானே கொடுத்தீங்க, வாடகை கொடுத்தீங்களா? அதை காலி பண்ண சொன்னால் கோர்ட்டுக்கு போவேனா யாவனா வந்து? கேள்விப்பட்டீங்க நடந்துச்சா இல்லையா கோர்ட்டை? யார் ஊடு அது? இப்போ கோடம்பாக்கத்தில் தெரியுது, இதை முன்னாடி போயிருக்கலாம்ல. இப்படிப்பட்ட நபர் இளையராஜா. அவர் மீது விமர்சனங்கள் இல்லாமலாம் நிறைய சமீபத்தில் மனோபாலாவுடைய மரணத்தின் போது கூட அவருடைய அந்த பேட்டி, அந்த வீடியோ காட்சியே வந்து சர்ச்சையாக ஆணுச்சு. பல நூறு இயக்குநர்கள் என் வீட்டுக்கு வாசலில் காத்து கிடந்ததில் வெறும் ஒருத்தர்ன்ற மாதிரி பேசியிருந்தார். சரி விடுங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன். நான் இந்த திசை மாதிரி போயிடுவேன். இளையராஜா பற்றி தான் பேசணும். பிறந்தநாள் அது மாதிரி திட்ட விரும்பலை, விட்டுருங்க. நீங்கள் நல்ல இசையமைப்பாளராக இருக்கலாம், இசையை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு புரியுதுங்களா? இளையராஜா மிகச்சிறந்த இசையமைப்பாளர் நம்ம இருக்கல. என்ன ரோடோட கச்சேரியாக நடத்தினாரு? சினிமாவில் சிச்சுவேஷன் சொல்கிறாங்க, பாட்டை போட்டு கொடுக்குறாரு, துட்டு வாங்கிறாரா இல்லையா? என்ன சேவை இதில்? என்னங்க மக்கள் சேவை இதில்? ஒரு மக்கள் சேவகர் இருக்காருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இயற்கை விவசாயி திரு நம்மாழ்வார்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு சிஎம் போயிருந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவர்களெல்லாம் சமுதாயத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். நீங்கள் நம்மாழ்வார்னா பிடிச்சிங்கன்னா இந்த பூமி மண் இது சார்ந்தது அப்படின்ட்டு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் திரு நம்மாழ்வார் அவர்களை. இது மாதிரி ஒரு கேரக்டர் இருந்து அங்கே நீங்கள் போனீங்கன்னா நான் அதை வாழ்த்துவேன். துட்டு வாங்கிட்டு பாட்டு போட்டவரா இல்லையா இளையராஜா? ஆமாம். என்ன சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு? தன்னுடைய பாடல்களுக்கே அவர் வந்து காப்பிரைட்ஸ் கேட்ட விவகாரம்லாம் பெரிய இஷ்யூ. அது அவர் சரியாக ஹேண்டில் பண்ணலை. அதை விட ரொம்ப என்னால் மன்னிக்க முடியாத குற்றம், வெளிநாடுகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கச்சேரி அனௌன்ஸ் பண்ணிட்டார். பாதி கச்சேரி நடந்துகிட்ருக்கு. ஐ மீன் ஒரு கண்ட்ரியில் முடிச்சுட்டு அடுத்து இப்போ இன்னும் ஒரு வாரமோ 4 நாளோ கழிச்சோ எஸ்பிபியோட இசைக்கிச்சு. உங்களுக்கு ஒரு கான்சர்ட்டில் எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இன்வால்வ்ன்றது உங்களுக்கு தெரியும். டிக்கெட்ஸ் விற்று போயிருக்கும். என் பாட்டை பாடக்கூடாதுன்னா இது என்னங்க அது? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன் ஃப்ரெண்டு தானே அவள் எஸ்பிபி. இருவராலும் வளர்ந்துருக்கு. இட் இஸ் மியூச்சுவல். எஸ்பிபியால் தான் இளையராஜா வளர்ந்தாரனோ இல்லை இளையராஜாவில் தான் எஸ்பிபி வளர்ந்தாரோ நம்ம சொல்லவே முடியாது. இட் இஸ் மியூச்சுவல். இதில் என்ன கிடச்சிச்சு அவருக்கு? இப்படிப்பட்ட நபர், இந்த நபருக்கு வீட்டுக்கு போய் வாழ்த்து தெரிவிக்கிறது. கருணாநிதி எவ்வளோ ஷார்ப்புன்றதும் உங்களுக்கு தெரியாது. அவரை மாதிரி தமிழ் இனத்தை நேசித்தவர்களும் இல்லை. ஆனால் எது எல்லைன்றதையும் தெரிந்தவர். நிச்சயமா அவர் போய் பேரறிவாளனை கட்டி பிடிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு குறைவு தான். மாட்டார், நான் சொல்கிறேன் மாட்டார். என்னென்ன நாடகம் போட்டார். இந்த பக்கம் வந்து ஒரு அடிமை இன்னொரு அடிமையிடம் கெஞ்சத்தான் முடியும், அப்புறம் சோனியா காந்தியிடம் கெஞ்சுகிறேன்னு இந்த ஈழத்தமிழர் அந்த ஈழப்போர் இறுதிப்போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த பக்கம் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட போலீஸு புச்சு இதுலேருந்து வர்றவங்களை பூரா ஏர்போர்ட்லேருந்து வர்றவங்களை பூரா பிடிச்சி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? சேட்டலைட் ஃபோன் வைத்திருந்தார் என்று இப்போவும் இருக்கும் அந்த செய்திக்கு. இது சேட்டலைட் ஃபோன் வைத்திருந்தார் என்று இவர் கைது அவர் கைதுன்னு வரும். எனக்கு தெரிந்த லண்டனை சேர்ந்த இலங்கை தமிழர் ஒருவர் கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் இருந்த வக்கீல் ஆஃபீஸில் இருப்பார். அவர் என்னென்னா போய் வாரத்தில் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுட்டாங்க. ஹீஸ் அ யூகே சிட்டிசன். அவருக்கு அங்கே போய் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுத்து அவர் பர்மனன்ட் சிட்டிசன் ஆகிட்டார். லண்டனில் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. எங்கள் கூட ரூம்லேயே இருப்பார், வேலை இல்லை, என்ன பண்ணுவார்? வந்து ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு 1 வருஷம் இருந்தார். அப்புறம் தான் லண்டன் போனார். நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் செம்மொழி மாநாடு நடந்துச்சு தெரியுமா? செம்மொழி மாநாடு நடக்கினப்போ தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாம்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க. 3 நாளைக்கு நீங்கள் கேம்ப் போட்டு வெளில போகக்கூடாதுன்னு தெரியுமா? என்னென்னா ஈழப்போர் நடக்குது, செம்மொழி மாநாட்டை எடுத்து விட்ற போகிறாங்க. இவர் போய் பேரறிவாளனை கட்டி பிடிச்சார் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் செய்யவே கூடாது. ஸோ இந்த கலைஞர் பிறந்த நாள் என்று நீங்கள் கேட்டதனால் இதையெல்லாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் அவரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். நான் இப்போ இந்த ஆங்கிள் இருந்து சொன்னேன், எல்லாரையும் பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னேன். ஆனால் நான் அவர் சிஎம்மாக இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா நான் விமர்சனம் தான் பண்ணியிருப்பேன். குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துகிறார் இவர், அப்படி தான் செஞ்சுருப்பேன். ஸோ நேச்சுரலி கம்பேரிசன்றது வரும் இல்லை, இயல்பாக இந்த கேள்வி எழுது கிலோர். 50 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னா இன்னொன்று, நான்லாம் கருணாநிதி தூரத்தில் இருந்து தான் ஒரே ஒரு முறை தான் கருணாநிதி நேராக பார்த்துருக்கேன். ரொம்ப முதுமையடைந்து ஒரு நல்ல ப்ரெஸ் மீட் நடக்கும்போது கிட்ட போய் அவரை பார்க்கணுன்னு ஆசை எனக்கு. போய் பார்த்தேன் நான். மற்றபடி இவரெல்லாம் கூடவே இருந்தார்ல, இவ்வளோண்டில் இருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து கூட பார்த்து வளர்றீங்க. எப்படி நகர்த்தல்களை செய்கிறார், ஒரு கிரைசிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறார், ஃபஸ்ட்டு அது ப்ரையாரிட்டி. கிரைசிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறார். இவர் ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி சாயங்காலம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாருங்க. 99 பிஜேபி கூட கூட்டணி வச்சப்போ கொத்திட்டாங்க ஊடகங்கள். இப்படி பிஜேபி கூட வைக்கலாம் அப்படின்ட்டு. அதையும் சமாளித்தார் இல்லையா? அண்டு 2001 என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. கலைஞரோட பாலிட்டிக்ஸ்லேயே ப்ரில்லியன்ட் பாலிட்டிக்ஸ்னால் 2001 to 2006 தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று ஆளே உடஞ்சிட்டாரு 2001.
96 to 2001 ஒயின் ஷாப்காரனை கூட காசு வாங்க விடலங்க. அப்போல்லாம் ப்ரைவேட் ஒயின் ஷாப்பு. ஒயின் ஷாப்பில் கூட கார்ட்டெல்லாம் ஃபார்ம் பண்ணுறது கட்சிக்காரன் பெரிய அளவில் சம்பாதிக்க விடல அவர். 99 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், இப்போ எல்லாரும் இன்ஸ்பெக்டர்ஸாக இருக்காங்க. 99 பேட்ச்சு. இளங்கோவன், சுப்பையா, ஜெகநாதன். இளங்கோவன் யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட மெம்பர் செக்ரட்டரி. சுப்பையா ஒரு போர்டு மெம்பரு, ஜெகநாதன் ஒரு போர்டு மெம்பரு. லிட்டரலாக ஏலம் விட்டாங்க சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை. எனக்கு தெரியும், இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் நிலுவையில் இருந்தபோது நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஏலம் விட்டாங்க போஸ்ட்டை. அதாவது எப்படி அந்த ரெக்ரூட்மெண்ட் நடந்துச்சுன்னா, ஏப்பா உனக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது ஃபிட்டாக இருந்தானா எஸ்ஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்லு. அண்டு 3 லட்ச ரூபா அப்போ ரேட்டு ஞாபகம் இருக்குது. ஒரு எஸ்ஐ போஸ்ட்டுக்கு 3 லட்ச ரூபா அப்போ 99 போய் கொடுத்துட்டு வந்த நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் ஆஃபீஸில் கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்களே, இவங்க போவாங்கல்ல. ஆமாம், எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டருக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்களே, இவங்க போய் நான் இப்போ தான் போய் இளங்கோவன் சாரை பார்த்து 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தேன் இடத்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டபிள்ஸ் சப் இன்ஸ்பெக்டரும் ஆகிட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாங்க. அப்போ அந்த டைமில் சப் இன்ஸ்பெக்டராகவே 8 வருஷம் ஆகுதுங்க. இன்ஸ்பெக்டரே 10 வருஷம் மேலே இருக்கும். இன்ஸ்பெக்டராகவே 10 வருஷம் ஆகுது. டிஎஸ்பி ஆக போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி பேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்து இவங்க தான் டெப்டி சூப்பரண்டா போலீஸ் ஆவாங்க. அந்த பீரியடில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இசை வேளாளர் கேண்டிடேட்ஸாக பார்த்து ஒரு 20 லிஸ்ட்டு கொடுக்குறாங்க கலைஞர்கிட்ட. 30 பேர் லிஸ்ட்டு. அதில் ஒரு கான்ஸ்டபிள் என் கூட வேலை செஞ்சிருந்தார். அவர் பேர் கூட நினைவு இருக்குது, தமிழரசன். அவர் சப் இன்ஸ்பெக்டராக ரிட்டையர் ஆனார். அவருக்கு டேரக்டர் இது ரெக்ரூட்மெண்ட்டில் ஆகணும்னு ஆசை. அவருலாம் வந்து பார்த்து கொடுத்துருந்தாரு. ராமன் ஒரு ஹோம் செக்ரட்டரி இருந்தார் அப்போது 99. சிஎம் சொன்னார்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு போகுது. இந்த லிஸ்ட்டை தூக்கி போட்டு இவங்க ஏலம் விட்டாங்க எல்லா போஸ்ட்டையும். அது கூட கோவப்படலைங்க அவர். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ நல்லா கவர்மெண்ட் நடத்திட்டு 2001 இந்த ஜனங்க நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களேன்னு வெறுத்துட்டார். அப்படியே வெறுத்து கிட்டத்தட்ட உடஞ்சி போயிட்டார் அவர். உண்மை சொன்னோன்னா அதுதான் உடஞ்சி போயிட்டார். எனக்கு 2001 திமுக மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம் பணப்புழக்கம் போச்சுன்றது ஒரு விமர்சனம். இவர் சிதம்பரம்லாம் வந்து அப்போது பணப்புழக்கம்னா என்னன்றதெல்லாம் சன் டிவியில் ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சியிலெல்லாம் பேசினார். இதுக்காகவே தேர்தலை ஒட்டி பணப்புழக்கம்னு ஒரு பெரிய கிரைசிஸ். பல சீஃபாலஜிஸ்ட், அரசியல் சிந்தனையாளர்கள், அரசியல் வல்லுநர்களுக்கே அது அந்த 2001 ரிசல்ட்டு புரியாத புதிர். ரொம்ப பெரிய விமர்சனம்லாம் கிடையாது. இத்தனைக்கும் எவ்வளோ கோவத்தில் ஜெயலலிதா 96 காலி பண்ணாங்க. அப்போ 2001 தூக்கி போட்டோன்னு ஒரு கிட்டத்தட்ட வெறுத்து போயிட்டு நடாது அப்படின்ட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த அம்மா வந்த சூட்டோட பிடிச்சா உள்ளே வச்சுச்சா, பழைய சூடு வந்துருச்சு. வந்துட்டு கைதை கண்டித்து பீச்சில் பேரணியில் கடும் தாக்குதல். ரவுட்டிங்களெல்லாம் விட்டு அடித்தாங்க திமுககாரங்க. அவ்வளோ அடி வாங்கினாங்க, பத்திரிகையாளர்களுக்கு அடி. அது முடித்த உடனே அந்த பீரியடில் தான் கஞ்சி தொட்டி திறந்தார். அதுக்கப்புறம் இந்த அம்மா 1.5 லட்சம் கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் டிஸ்மிஸ் பண்ணிச்சா. அப்படியே வாரந்தோறும் ஃபஸ்ட்டு 2 மாதமே 2001 பரபரன்னு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு எக்ஸல் ஆனார். பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு பிடிச்சி 2006 திருப்பி ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டார்ல. பட் 2016 இவரால் அதை பண்ண முடியல தானே. 2016 கலைஞர் உயிரோடு இருக்காருனாலும் கேண்டிடேட் செலெக்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணலாம் மோஸ்ட்டு திரு ஸ்டாலின் தான். இவரால் அதை பண்ண முடியல தானே. இதுதான் கம்பேரிசன். இதை பேசித்தான் ஆகணும், வேறு வழியில். கூடவே இருந்திருக்காரு இவர், குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு வர்றாரு. எப்படிலாம் அப்பா அரசியல் முடிவுகள் எடுக்கிறாரு. இன்னொன்று, இவரை ட்ரெயின் பண்ணணுன்றதுக்காகவே முக்கியமான அரசியல் முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய கூட்டங்களில் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தால் கூட ஸ்டாலினை கூட வச்சுப்பார். இப்போ எப்படி உட்காந்துருக்காரு, அப்போ வந்து கூட்டத்தில் உட்காந்துருந்துருப்பாருன்றது தான் இப்போ தெரியுது. இல்லை, இப்போ அவருடைய அந்த நிர்வாக ரீதியான நகர்வுகள் அப்படிங்கிறதையும் தாண்டி, பொலிட்டிக்கல் ரீதியான நகர்வுகளையும் தாண்டி அவருடைய அந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா பலராலும் வந்து அது ஒரு போற்றக்கூடிய, அவரை வந்து ரொம்ப புகழ்ந்து இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் வந்து அவர் மேலே வந்து ஒரு நல்ல எண்ணம் வச்சுருப்பாங்க. அந்த வகையில் வந்து அவருடைய அந்த பேச்சாற்றலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிலெல்லாம் தெர் இஸ் நோ மேட்ச் ஃபார் ஹிம். நான் ஏற்கனவே இதில் என்னோடய கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். 1-2 சம்பவங்களை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். ஒரு தேர்தல் நடக்க இருக்கிற சமயத்தில் பச்சையப்பன் கல்லூரியில் கம்பன் விழாவா எந்த விழான்னு எனக்கு சரியாக தெரில, பச்சையப்பன் கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒரு விழா. அடுத்து தேர்தல். அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அவர் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னால் இலக்கியம், ஏதோ ஒரு இலக்கிய டாபிக் கொடுக்குறாங்க. இவர் இந்த இலக்கியத்தில் கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறார், இப்போது இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் உங்கள் அனைவருக்கும் உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உணவு அருந்தி முடிந்த பிறகு இலையை தூக்கி போட்டுவிட்டு கையை கழுவி விடுங்கள் அப்படின்னு போனார். ஒரு பார்ட்டி. அப்புறம் நான் அந்த நிகழ்ச்சியில் நானே பார்ட்டிசிபேட் பண்ணேன்.
கள்ளிக்காட்டு இதிகாசம் நூல் வெளியீட்டு விழா என்ற நினைவு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பொன்மணி வைரமுத்து தொகுத்து வழங்குகிறார்கள் நிகழ்ச்சியை. அடுத்து நான்முடி சோழனை பேச வருமாறு அழைக்கிறேன் அப்படின்ட்டு அவரை புகழ்ந்து பேசணும் அப்படின்ட்டு நான்முடி சோழனை பேச வருமாறு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பேச வருமாறு அழைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அடுத்து ஒரு நிமிடத்தில் இவர் மைக்க பிடிச்சிட்டாரு. ஆங்கிலத்திலே நான் பிராமின் என்றால் பார்ப்பனர் அல்லாதோர், நான் வெஜிடேரியன் என்றால் அசைவம் சாப்பிடுவோர், அதுபோல நான் முடிச்சோழன் என்று முடியில்லாதவன் என்று என் தலையை சுட்டி காட்டுகிறார் என்று நினைக்கிறேன். இது நான் ஒன்றென்று சொல்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த இவர் இந்த சாமியார், இவர் ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார் என்று அந்த சாமியார் வந்து கருணாநிதியின் தலையை சீவி வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு சொன்னதான் நினைவு எனக்கு. என் தலையை நான் சீவியே பல நாட்கள் ஆகிறது, இந்த இவர் சாமியார் என் தலையை சீவ. நீ பாருங்க கிலோர், அவரை பார்த்து சிலாகிக்கலாம் நாம. அவரோடு இன்னொருவரை ஒப்பிடுவது பொருத்தமே இல்லை. யாரோடும் யாரையும் ஒப்பிடக்கூடாது. அவரும் அவர் தான். ஒரு கருணாநிதி, ஒரு ஜெயலலிதா, ஒரு அண்ணாதுரை, ஒரு எம்ஜிஆர் தாங்க இருக்க முடியும். அவரை போல இல்லை, ஒரு போல இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இவர் தானே சொல்லியிருக்காரு, ஏனென்றால் நான் கலைஞரின் மகன், 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னு சொல்லும்போது இன்னும் கற்றுக்கிட்டு 50 வருஷமா இந்த கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி கிலோ.